பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023ல செக்ஷன் 175ல ஈக்குவலன்ட் செக்ஷன் சிஆர்பிஸில் 156 கீழே வருது. போலீஸ் ஆஃபீஸர் பவர் டு இன்வெஸ்டிகேஷன் காகனைசபிள் கேசஸ். கைது செய்வதற்குரிய வழக்கை புலனாய்வு செய்வதற்கு காவல் அலுவலருக்குள்ள அதிகாரத்தை பற்றி சொல்லுது. சப்செக்ஷன் 1ல என்ன சொல்லியிருக்காங்க? எனி ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் மே வித்தவுட் ஆர்டர் ஆஃப் எ மேஜிஸ்ட்ரேட். எந்த சூழ்நிலையில் மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டரே இல்லாமல் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, எ கோர்ட் ஹேவிங் எ ஜூரிஸ்டிகேஷன் ஓவர் த லோக்கல் ஏரியா வித்தின் த லிமிட்ஸ் ஆஃப் சச் ஸ்டேஷன். அதாவது அந்த காகனைசபிள் அஃபென்ஸ் நடைபெற்றிருக்க ஜூரிஸ்டிக்ஷனும் ஸ்டேஷனோடைய லிமிட்டும் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனும் ஒரே இடத்துல வருது அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டரே இல்லாமல் இன்வெஸ்டிகேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருவேளை அந்த ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி லிமிட்டை தாண்டி வருது அப்படின்னா கண்டிப்பாக மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டரோட தான் நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ காகனைசபிள் அஃபென்ஸில் இன்வெஸ்டிகேட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சாப்டர் 14 BNSSல சொல்லப்பட்டிருக்க முறையில் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக சிஆர்பிசியில் எங்கே சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தா சாப்டர் 13ல் சொல்லியிருக்காங்க. ப்ரொவைடருங்கிறது சிஆர்பிசியில் எங்கேயுமே சொல்லப்படலை. இப்போ BNSSல தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? த நேச்சர் அண்ட் கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ், அதாவது வழக்கோட தன்மையை பொறுத்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மே ரெக்வயர், அதாவது தேவைப்பட்டால் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லலாம். இது ப்ரொவைடடாக BNSSல சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிஆர்பிசியில் சொல்லியிருக்காங்களான்னா இல்லவே இல்லை. அடுத்தது சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சப்செக்ஷன் 2ல் நோ ப்ரொசீடிங் ஆஃப் எ போலீஸ் ஆஃபீஸர் இன் எனி சச் கேஸ் ஷால் அட் எனி ஸ்டேஜ் be called in question. The ground that his case was one which such officer was not empowered under this section to investigation. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பிரிவின்படி, சட்ட பிரிவின்படி ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு எந்த அதிகாரியால் பண்ணணுமோ அவர் இல்லாமல் அந்த அதிகார பதவிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர் அதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதில் ஒரு ப்ரொசீடிங் செஞ்சுருக்காரு, நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்னு அவர் தகுதி இல்லாத ஒரு நபர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காரு, நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆட்சேபனை தெரிவிக்கவே கூடாது அப்படிங்கிறத தான் சப்செக்ஷன் 2ல் சொல்கிறாங்க. இது BNSSக்கும் காமன் தான், சிஆர்பிசிக்கும் இது அதே தான் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது சப்செக்ஷன் 3. சப்செக்ஷன் 3 BNSSல எனி மேஜிஸ்ட்ரேட் எம்பவர் அண்டர் செக்ஷன் 210, இதுக்கு ஈக்குவலன்ட் செக்ஷன் சிஆர்பிஸில் 190ல் வருது. என்னென்னா மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்கக்கூடிய பவர் பற்றி சொல்லுது. நம்ம 173 சப்செக்ஷன் 4ல் BNSSல என்ன பார்த்துருப்போம்? 173 சப்செக்ஷன் 3 படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணனா நம்ம 173 SP ஆஃபீஸ்க்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அந்த கம்ப்ளைண்ட்டில் அவங்க டைரக்ஷன் எடுக்கலை அப்படின்னா அது மேஜிஸ்ட்ரேட்க்கு முன்னாடி கொண்டு வரப்படும். மேஜிஸ்ட்ரேட்க்கு முன்னாடி வருது அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த போலீஸ் அதிகாரி அந்த சூழ்நிலை, எந்த சூழ்நிலை அந்த வழக்கை எடுத்து பார்க்க முடியலையோ அதுக்கான என்கொயரியை முடித்து அதுக்கப்புறம் டைரக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் கொடுப்பாரு. அந்த டைரக்ஷன் படி அந்த போலீஸ் அதிகாரி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி சிஆர்பிசியில் இது மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா சிஆர்பிசியில் சப்செக்ஷன் 3ல் என்ன சொல்லியிருப்பாங்க? மேஜிஸ்ட்ரேட்டு 190 படி ஆர்டர் பாஸ் பண்ணலாம், இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி மேலே கொடுத்துருக்கபடி, அதாவது சப்செக்ஷன் 1 சப்செக்ஷன் 2 படி ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணலாம். இது மாதிரி இந்த வழக்கு சம்மந்தமாக இன்வெஸ்டிகேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் மட்டும் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மற்றபடி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ BNSSல என்ன சொல்கிறாங்க? நம்ம செக்ஷனையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 173 சப்செக்ஷன் 4 படி கண்டிப்பாக நீங்கள் இதில் எந்த ரீசனுக்காக இன்வெஸ்டிகேஷனையும் எஃப்ஐஆரையும் ஃபைல் பண்ணல அப்படிங்கிறத அந்த மேஜிஸ்ட்ரேட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் டைரக்ஷன் பாஸ் பண்ண பிறகு போலீஸ் அதிகாரி அந்த வழக்கில் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறத சப்செக்ஷன் 3ல் BNSSல சொல்லியிருக்காங்க. அடுத்தது சப்செக்ஷன் 4. இது சிஆர்பிசியில் சப்செக்ஷன் 4 கிடையாது. இப்போ BNSSல தான் சப்செக்ஷன் 4 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்னென்னா எனி மேஜிஸ்ட்ரேட் எம்பவர் அண்டர் செக்ஷன் 210 may upon the receiving a complaint against a public servant arising in the course, அதாவது ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மீது வந்திருக்கக்கூடிய அந்த அலிகேஷனை
யார் மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து என்கொயரி வந்து பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அந்த என்கொயரி பண்ணி டிஸ்சார்ஜும் வந்து பண்ணலாம். இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் சப்செக்ஷன் 4 கிளாஸ் ஏல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு ஹையர் ஆஃபீஸரை வந்து அவர் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் மீது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த சூழ்நிலையில் இந்த குற்றமானது நடைபெற்றது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் சப்செக்ஷன் 4 கிளாஸ் பி படி அவங்களுக்கு அந்த சூழ்நிலையை பற்றின ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கணும். என்ன மாதிரி சூழ்நிலையில் அவரால் வந்து அந்த செயல் வந்து செய்ய முடியாமல் போச்சு, இல்லை இந்த மாதிரி ஒரு செயல் வந்து ஏற்படுறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கணும். அவர் தரப்பு என்ன சொல்கிறாருங்கிறத கேட்கணும் அப்படிங்கிறத சப்செக்ஷன் 4 கிளாஸ் பி கீழே சொல்லியிருக்காங்க. இது பிஎன்எஸ்எஸில் சொல்லப்பட்டிருக்கு. சிஆர்பிசியில் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களான்னா இது வரைக்கும் சிஆர்பிசியில் சொல்லலை. சப்செக்ஷன் 1, 2, 3 தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கே 4 வரைக்குமே சொல்லப்பட்டிருக்கு.